கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தண்டனை குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில் அங்கே பாவம் செய்த பட்டணத்தை ஆண்டவர் தண்டனை செய்தார் என்று பார்க்கிறோம். இங்கு யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யாத்திராகமம் 7:4 சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியர் அடிமைத்தனத்தில் வைத்ததுனால அந்த பட்டணத்தை ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தண்டனை அப்பேற்பட்ட தண்டனை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது நீங்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி வச்சிருந்தா நிச்சயமாக அதுக்கு தண்டனை உங்களுக்கு உண்டு. பிற பிற மத சார்ந்த மக்களை, ஜாதி மக்களை நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தா, தேவ பிள்ளையே, வேதத்துல பார்க்கிறோம், அந்த அடிமைத்தனத்துல மீட்க முடியாத அந்த பட்டணத்துக்கு மகா தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார். அந்த பட்டணத்துக்கு மட்டுமில்ல, அந்த எகிப்து ஜனங்களுக்கும் இந்த ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். நீங்க அநேகர் சிலருக்கு கம்பெனி வச்சிருப்பீங்க, உங்க வேலைக்காரனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்துல யாரையாவது அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வைக்கிறாங்களோ அந்த அடிமைப்படுத்துற எஜமானுக்கு, முதலாளிக்கு, அந்த பட்டணத்துக்கு, அந்த கிராமம், சில கிராமத்துல ஒரே ஜாதிகாரங்க அதிகமே இருப்பாங்க, மற்ற ஜாதிகார அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது நிச்சயமாக தண்டனை உண்டு. வேதத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளையே, அது எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, ஆனா யாரையும் அடிமைப்படுத்தாதே. நீ அடிமைப்படுத்தும் பொழுது அந்த ஜனங்கள் கடவுளை நோக்கி, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த அடிமையின் சத்தத்துக்கு உடனே அவர் செவி கொடுத்து அந்த ஜனங்களுக்கு தண்டனை வரும், அவன் குடும்பங்களுக்கு தண்டனை வரும். வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்களை அடிமைப்படுத்தின ஜனங்களை நான் தண்டித்து உங்களை மீட்பேன் என்று சொல்ல, உங்களை மீட்பேன். உங்களை யாராவது அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? அந்த அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை வரும். எந்த ரூபத்திலும் தேவன், கடவுள் எந்த ரூபத்தில் அவங்களை தண்டிப்பா. அதனால யாரையும் அடிமைப்படுத்தாதங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அதுக்கு அந்த தண்டனை என்ன தெரியுமா? மகா கொடுக்கிற தண்டனை ஆண்டவர் கொடுத்தா. அந்த தேசத்துல பலவிதமான அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளையும் ஆண்டவர் சங்கரித்தா. உன் குடும்பத்துக்கு வருகிற கொடூரம் தண்டனை, கடவுள் கொடுக்கிற தண்டனை மகா இதாக இருக்கும். சிலர் செய்வனை வச்சு அநேகர் தண்டிப்பாங்க, இவ அடிமைப்படுத்துவாங்க. தேவ பிள்ளையே, செய்வனை பண்ற மந்திரவாதியே, செய்வனை பண்ற குடும்பமே, ஆண்டவர் தண்டித்தார்னா எத்தனை மந்திரவாதியுடைய கதை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியும். எத்தனை குடும்பம் சங்கரிக்கப்பட்டதுன்னு தெரியும். யாரை நீ அடிமைப்படுத்தி நான் தான் வாழணும்னு நினைக்காத. ஏன்னா உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரினாலும், உன் குடும்பம்னாலும், சித்தப்பா மாமானாலும், யாரானாலும், அவன் எந்த சாதிக்காரனாலும் சரி, இந்த ஜனம் இவன் கிறிஸ்தவன், இவன் அடிமைப்படுத்தி வச்சிடலாம், இவன் முஸ்லீம் அடிமைப்படுத்தி வச்சிடலாம், இந்து சீக்கியம் அடிமைப்படுத்தி வச்சு நினைக்காத. நீ அடிமைப்படுத்தி நினைச்சா தேவன் உனக்கு மகா தண்டனை கொடுப்பா. அந்த தேசத்துல, அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி, அந்த தண்டனைக்கு நீ தப்பு வைக்க முடியாது. நீ அதனால மனம் திரும்பு. அதிகாரியே, ராஜாவே, அரசியல்வாதியா, நீ மனம் திரும்பு. இல்லன்னா உன் குடும்பத்துக்கு தண்டனை வரும், உன் தேசத்துக்கு தண்டனை வரும். யாரையும் அடிமைப்படுத்த நினைக்காதே. அடிமைப்படுத்த நினைக்க. அப்படி அடிமைப்படுத்தினா மகா சடிதிலே தண்டனை வரும். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? தலைவரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், நீ யாராயிரு, ஆனா தண்டனை வரும். யாரை நீ அடிமைப்படுத்த, நான் தான் வாழணும், நான் தான் ஜீவிக்கணும், மற்றவங்களை அடிமையா வைக்கணும், மற்ற ஜாதிகாரன் அடிமையா வைக்கணும், மற்ற மதத்துக்காரன் அடிமையா பண்ண நினைக்கிறியோ, சடிதிலே நாசம் அடைவா. மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்படி இல்லைன்னா அந்த எகிப்து தேசம் அழிந்தது போல உன் குடும்பம், உன் தேசம் எல்லாம் எல்லாம் அழிந்து ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை மகா கொடூரமாக இருக்கும். ஒருவேளை நீ இதுவரை யாருக்கும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தா, இன்னைக்கு நீ ஆண்டவர் சமூகத்துல வரும் பொழுது அந்த தண்டையில இருந்து கொண்டு மீட்பா. அப்படி இல்லைன்னா, தேவ பிள்ளையே, தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தேவ பிள்ளையே, எதை விதைத்தவனே அறுப்பா. யாரை அடிமைப்படுத்தி உன் சந்ததி பெரிய பணக்காரனா இருக்கலாம், உன் பணம் அவர் காலுக்கு குப்பை.
ஒரு நிமிஷத்துல உன் பணக்காரன் எல்லாம் பிச்சைக்காரனாக மாற்றி விடுப்பா. மனம் திரும்பு. வேலைக்காரன் அடிமையா வைக்காத. மனம் திரும்பு. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே சோதரா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தி எகிப்து தேசம் அழிந்து அந்த தேசத்துக்கு தண்டனை கொடுத்தவரே, அந்த ஜனங்களுக்கு தண்டனை கொடுத்தவரே, ஆண்டவரே இனிமே நாங்க யாராவது அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அப்ப இனி நாங்க அடிமைப்படுத்தக்கூடாது. வேலைக்காரனாலும் வேலைக்காரினாலும் எந்த ஜாதி எந்த மதத்துக்காரனாலும் நாங்க யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்பா. அப்படி படுத்திருந்தா எங்களுக்கு தயவால் மன்னித்து இந்த தண்டனை எங்க மேல விழாதபடி எங்களை விலக்கி காக்க முடியாது சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் அப்பா அவங்க மேல் வல்லமை இறங்கட்டும். அவர்களை மீட்டெடுப்பீராக. நீ மனம் உருக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், மனசாப்படுத்துகிற தேவன். அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக விடுதல், இல்லைன்னா நிச்சயமாக தண்டனை உண்டு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். அவர்களே அப்பா அவங்களுடைய கரம் வழியெடுத்தட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேவ பிள்ளையை நீ மனம் திரும்பினா இந்த தண்டனை தப்பு வைக்கலாம். நீ யாரா இருந்து அப்படி இல்லாவிட்டால் இந்த தண்டனைக்கு தப்பு வைக்க முடியாது. தேவ பிள்ளைங்க எகிப்துல அந்த யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருவாங்களோ அநேக ஜாதி ஜனங்கள்ல அந்த பட்டணத்து மகா தண்டனை பட்டது. அதுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. இங்க பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பணக்காரனா எந்த கொம்பனா இருக்கலாம். ஆனா கடவுள் முன்பாக அவர் நியாயம் செய்வார். யாரையும் அடிமைப்படுத்தாதே. ஓகே, ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை மீட்டு எடுப்பார். காட் பிளஸ் யூ.